வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நெறி என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், இல்லை நானே ஆன்சர் சொல்லிடுவேன். நெறி அப்படின்னா வழி, அறநெறியில் நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே அறம்னும் கொடுத்துருக்காங்க, அதனால அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அறநெறியில் அப்படின்னா அற வழியில், ஓகேங்களா? அப்போ நெறி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? வழி. இதுதான் சரியான பொருள். விரதம் என்னும் சொல்லின் பொருள். விரதம் அப்படின்னா நோன்பு. இங்கே இருக்கு பாருங்க, நோன்பு. இதுதான் இதுக்குரிய பொருள். நோன்பு எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த தீபாவளிக்கெலாம் சில இடங்களில் இந்த நோன்பு ஃபேமஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாப்பிடாமலே இருந்துட்டு ஈவினிங் போய் கோயிலில் படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி விரதம் அப்படின்னா நோன்பு அப்படின்னு அர்த்தம். நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கர். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ராமலிங்க பிள்ளை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சில காரணங்களுக்காக அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த நேம் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர். இவர் காந்தி மேலே ரொம்ப பற்று கொண்டவர், அதனால் இவர் காந்திய கவிஞர்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு பேருமே உண்டு இவருக்கு. வே. ராமலிங்கர். வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில். முகில் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மேகம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் தான். உங்களுக்கும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கங்க. வானில் மேக கூட்டம் திரண்டால் மழை பொழியும். அப்போ மேகம் நீங்கள் டைரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பேர் முகில். முகில்னா மேகம். துயில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். துயில் கொண்டிருந்தார் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? தூங்கிட்டு இருந்தாங்க தான் துயில்னு சொல்லுவாங்க. அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. பகுத்தறிவு கவிராயன் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயன் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். எழுத்து. ஒலினா சவுண்டு, சவுண்டோட வரி வடிவம் எழுத்து ஆகும். தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று. தெலுங்கு. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர். உலக வழக்கு என்றும் கூறுவர். பேசுகிற மொழி இருக்கு இல்லையா, எல்லாரும் பேசிக்கிறோம்ல, அந்த பேச்சு மொழியை என்ன சொல்லுவாங்கன்னா உலக வழக்கு என்றும் கூறுவர். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7th தமிழ் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி 6த்துக்கும் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க போய் வீடியோ பாருங்கள். டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த சேனலே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இது கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். இதுக்குரிய ஆன்சர் இ.
ஈன்று, ஈன்றுனா தந்து. பசு கன்றை ஈன்றது அப்படி சொல்றோம் இல்லையா? அது தந்தது அதுதான். ஈன்று தந்து. கொம்பு, கொம்புனா கிளை. கொம்புனா கிளை. அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். அழுவம் கடல். பருதி கதிரவன். பருதி, ஞாயிறு, சூரியன், கதிரவன் எல்லாம் ஒரே மீனிங் தான். சூரியனை தான் இதெல்லாம் குறிக்குது. கதிரவன், பருதி, ஞாயிறு எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. காடு பிளஸ் ஆறு, இதுதான் காட்டாறு. வாய்மை எனப்படுவது டேஷ். தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொருள் பிளஸ் செல்வம். டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். யாருக்கு பொறாமை இருக்கோ அவங்களோட செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவங்களோட வறுமை சான்றோர்களால் ஆராயப்படும். சரிங்களா? அப்போ இதுதான் ஆனால் புக் பேக்கு. இதுவே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, அதை வச்சு குழப்பிக்க வேணாம். பொறாமை உள்ளவர்களோட செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். இந்த கொஸ்டின் மேட்ச் பண்ணுங்க. இதுக்குரிய ஆன்சர் ஆ. சாஸ்தி மிகுதி. நம்ம என்ன யூஸ்வலாக பேச்சு வழக்கில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஃபுட்டு சம்டைம்ஸ் சாப்பாடு அதிகமாக போட்டால் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்ல மாட்டோம். ஜாஸ்தியாக இருக்குது சாப்பாடு எனக்கு வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்போ அது மிகுதி அதிகமாக இருக்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. பொக்கிஷம் செல்வம், இது எல்லாருக்கும் தெரியும். பரி குதிரை. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பரினா குதிரை. வாரணம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். வாரணம் யானை. கரினாலும் யானை தான். கரி அப்படின்னாலும் யானை, வாரணம் அப்படின்னாலும் யானை. சிங்காரம் அப்படின்னா அழகு. சிங்காரம் அழகு. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. காடு பிளஸ் எல்லாம். யாண்டு என்னும் சொல்லின் பொருள். எங்கு. யாண்டு அப்படின்னா எங்கு. வேயா மாடம் எனப்படுவது. சாந்தினால் பூசப்படுவது தான் வேயா மாடம். சாந்தினால் பூசப்படுவது வேயா மாடம். இயற்கை வங்கூழ் ஆட்ட. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூழ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. காற்று. வங்கூழ் அப்படின்னா காற்றுன்னு பொருள். மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில். வங்கம் அப்படின்னா கப்பல். உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம். வங்கம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கூட கேட்கலாம். இல்லை இப்படி புக் பேக் கொஸ்டின் டேரெக்டாகவும் கேட்டலாம். இது எம்ஹெச்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மக்கள் கப்பல் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். கடலில் ஏறி அப்படி சொல்லக்கூடாது. கடல்ல கப்பல் தான் போகுது. சரிங்களா? அப்போ மக்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த கப்பல் தான். இப்போ
இப்போ மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதிலே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், இது போல் எல்லாமே அடங்கிய தொகுப்பாக தான் அந்த புக் இருக்கும். நாங்களே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அது ஒரே அமௌண்ட்லேயே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. சுக்கான். உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஷ். ஓடம். ஏன்னா சிறிய நீர்நிலைகள் கொடுத்துருக்காங்க. பெருசுனா தான் இப்போ கப்பல்லாம் யூஸ் பண்ணுறோம். கடலில் தான் கப்பல் யூஸ் பண்ணுறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அது என்னன்னா தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் தான் பயன்படுத்தினாங்க. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். இயற் சொல். இயல்பான சொல். இயற் சொல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எளிதில் பொருள் விளங்கக்கூடியது. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். இப்போ இந்த மலையாளம், தெலுங்கு, கன்னடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தென்னிந்திய மொழிகள். எப்படின்னா நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க ஊரை பார்த்துக்காங்க. ஆந்திரா, அப்புறம் கேரளா, இதெல்லாம் எங்கே இருக்குது? தமிழ்நாடு பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்படியே தென்னிந்தியா. அதனால் இது வந்து தென்னிந்திய மொழிகள். ஆனால் வடமொழினா நமக்கு மேலே இருக்குது. சரிங்களா? அப்போ இது வடமொழி வந்து சமஸ்கிருதம். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது. திரிசொல். பல பொருள் தரும் ஒரு சொல் திரிசொல். பெண்களுக்கு நிகராக பாரதாசன் கூறுவது. மயில். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா மயில் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு 10th level எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இல்லை, வேற ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். வெற்பு. வெற்பு அப்படின்னா மலை. கழனினா வயல். போன வீடியோவில் பார்த்துருக்கோம், 6th வீடியோவில். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம். காலமறிதல். கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு. விளக்கில்லாத வீடு. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. இப்போ விளக்கு இல்லை அப்படின்னா நைட் என்னாகும்? இருண்டு தான் போயிடும் அந்த வீடே. அது போல தான் இப்போ வந்து கல்வி இல்லாமல் ஒரு நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு. இடைநிலை. மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன.
வனப்பு தருகின்றன. வனப்பு அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு அர்த்தம். வனப்பு அப்படின்னா அழகு. அப்போ மயில், மான் இதெல்லாம் வனம்னா என்ன? காடு. காட்டுக்கு வந்து என்ன கொடுக்குது? அழகு கொடுக்குது. அதுதான் இங்கே. மிளகாய் வற்றலின் டேஷ் தும்மலை வரவழைக்கும். நெடி. மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். நெடினா அந்த தமிழ் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நாற்றம் கூட கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கும்போது. அன்னை தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். பெற்றன்னு கொடுத்துட்டாங்க, அப்பனா கண்டிப்பாக குழந்தை தான் குறிக்கும். அன்னை தான் பெற்ற குழந்தையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். குழந்தை தான் மழலை. இங்கே வந்து குழந்தை டைரெக்டாக கொடுக்கல, மழலைன்னு கொடுத்துட்டாங்க. மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். மழை பெறலாம். இது வந்து ஒரு ஃபேமஸ் குவாட். நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்க, ஆட்டோ பென்லாம் எழுதியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மரம் வளர்த்தால் மழை பெறலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ மழை அப்படிங்கிறது இங்கே என்ன மீனிங்னா மாறி. இது போன வீடியோல சொன்னேன்னு நினைக்கிறேன். மாறி அப்படின்னா மழை. உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர். நாற்று நடுவர். நம்ம ஆனால் பேச்சு வழக்கில் பயிர் நட போகிறோம்லாம் சொல்லிட்டு போவோம். ஆனால் வந்து எக்ஸாக்டாக தமிழில் வந்து அதுக்கு என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்று தான். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இடர் ஆழி நீங்குகவே. இந்த தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? இடர். இடரோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இடர் அப்படின்னா துன்பம். குன்றக்குடி அடிகளார் கருத்துப்படி செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு. ஒப்புரவு வாழ்வு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. நான் ஏன் குன்றக்குடி அடிகளார் கருத்துன்னு சேர்த்துருக்கேன்னா அவர் தான் அது சொல்லியிருப்பாரு. நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு இன்னொரு நம்ம ஃபேமஸாக படிச்சுட்டு வந்திருப்போம். அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இவரோட கருத்துப்படி செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. ஒருவேளை ஜென்ரலாக இப்படி கொடுத்தாலும் இதான் ஆன்சர். செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. அதோட பயன் தான் இங்கே கேட்குறாங்க. மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். பிறப்பால். மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நம்ம படிச்சிருப்போம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இப்படி சொல்கிறாங்க இல்லையா? அது ஏன்னா எல்லாருமே பிறப்பால் ஒத்த இயல்பு உடையவர்கள். அதுதான் அதுக்கு மீனிங். கூடு கட்ட தெரியாத பறவை. குயில். கூடு கட்ட தெரியாத பறவை குயில். மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது டேஷ். இரட்டை கிளவி. உங்களுக்கு வந்து இலக்கணம் ரொம்ப டெப்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் இது போல் சிம்பிள் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சட சட அப்படின்னா இரட்டை கிளவி. ஓகேங்களா? இப்போ இந்த சட சடன்னு இருக்கு இல்லையா? இந்த சட சடவை பிரிக்க முடியாது. அப்படியே நீங்கள் இந்த வேர்டை பிரித்தாலும் அது பொருள் தராது. இது போல் ஒரு வேர்டை
இப்போ சட சட 2 தடவை வந்திருக்கு இல்லையா? 2 தடவை தான் மேக்ஸிமம் வரும். அது போல இருக்கிறத பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு மீனிங் வராது. அப்படி இருந்தா அது வந்து இரட்டை கிளவி. அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா இப்போ வாழ்க, வாழ்க, வாழ்க இப்படி குடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2லேருந்து 4 முறை வரைக்கும் அடுக்கி வரும் அதே வேர்டு. ஆனா அந்த வாழ்க அப்படின்னு ஒரு வேர்ட நீங்க எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு பொருள் உண்டு. இது போல பிரிச்சாலும் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர். பிரிச்சா பொருள் தராதது இரட்டை கிளவி. இதுதான் இதுக்குரிய டிஃபரன்ஸு. இத வச்சு நீங்க 2மே எழுதிக்கலாம். கேட்டா இது 2 தான் கேட்பாங்க. அதுக்கு மேல அவங்க போக மாட்டாங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.